சினிமால உச்சத்துல இருக்கும் போதே நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு. அவரது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த கட்சிக்கு இன்னமும் சின்னம் வழங்கப்படல. தமிழக வெற்றி கழகம் சார்பாக புதிய சேனலை தொடங்குறதுக்கு விஜய் திட்டமிட்டிருக்காரு. அதன்படி அவர் 2 திட்டங்களை கையில் எடுத்திருக்காரு. இதன்படி புதிதாக ஒரு சேனலை தொடங்கலாம். ஆனா புதிதா ஒரு சேனலை தொடங்கினா அது தொடங்குறது முதல் அதை பிரபலப்படுத்துவது வரை பல விஷயங்கள் கஷ்டமா இருக்கும். அதே சமயம் ஏற்கனவே உள்ள சேனலை வாங்கினா அதை பிரபலப்படுத்துவது எளிதாக இருக்கும். இதனால ஏற்கனவே பிரபலமாக இருக்கிற கேப்டன் விஜயகாந்தின் கேப்டன் டிவியை வாங்க விஜய் பேசி வராராம். தளபதி டிவிங்கிற பெயர்ல சேனலை நடத்துறதுக்கு விஜய் திட்டமிட்டிருக்காராம். விரைவிலேயே கேப்டன் வீட்டிற்கு நேரடியாக சென்று மரியாதை செலுத்தி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதாக சொல்லப்படுது. டிவிகே மாநாட்டிற்கு முன்பாக விஜயகாந்த் சமாதிக்கு சென்று ஆசை வாங்க இருக்காராம் விஜய். யாரும் எதிர்பார்க்காத வகையில விஜய் தென் மண்டலத்துல போட்டியிட இருக்காராம். முக்கியமா தூத்துக்குடி அல்லது நெல்லையில அவர் போட்டியிட முடிவு செய்திருக்காராம். இங்க இருந்து எளிமையாக எம்எல்ஏ ஆகலாம்ன்ற காரணத்தினால அவர் நெல்லை அல்லது தூத்துக்குடியில் களமிறங்க வாய்ப்புகள் இருக்கிறதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்குது.